If somebody has actually Right. made a mistake, this is a Right. very important tool to punish, like immediately, and it can put pressure on agencies to take immediate actions. So in that way, it's a good thing. I have started from nothing, absolutely nothing. It's not even zero, it's like minus, because I was doing something else. There was a momentum to become an engineer, and suddenly I discovered this thing that I really like. And I start doing it. But at the same time, as a kid, I also had many dreams, like common dreams. I'll buy my own house and I'll buy this car, it's a luxury car. I don't think about future that much, and that is one thing which I've developed lately and is helping me a lot. It might sound very cliche, but if you take care of today, tomorrow we will take care of it. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். எல்லாருக்கும் பெரிய மாலை வணக்கம். இப்போதான் தீப்தி அவங்க சேனலில் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து திருப்பியும் சுஷாந்த் டைரி அவங்களோட சேனல்லே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிலீஷில். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களோட வீடியோ பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து பேசலாம், கமெண்ட்ஸ் எழுதலாம். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் நாளைக்கு வந்து அவங்க ஓப்பன் மைக் வச்சுருக்காங்க. நீங்கள் யாருனாலும் தீப்தி மேம் கிட்ட போய் நீங்கள் லைவ்ல போயிட்டு ஜாயின் பண்ணி அவங்க கிட்ட பேசலாம். ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவருக்காக வருகிற 14th அன்னைக்கு ஜந்தர் மந்தர் டெல்லியில் வந்து சைலண்ட் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. யாருக்கு விருப்பமோ நீங்கள் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிஜிட்டல் சப்போர்ட் கொடுங்க அவங்க எல்லாருக்குமே. ட்விட்டரில் ட்வீட் பண்ணுங்க சுஷாந்த்காக. எப்போவுமே டெய்லி மறக்காமல் ட்வீட் பண்ணுங்க. நம்ம எவ்வளோ ட்வீட் பண்ணுறோமோ, எவ்வளோ சுஷாந்த் பற்றி பேசிகிட்டு இருக்கோமோ, வி வில் கீப் சுஷாந்த் அலைவ். அதாவது அவரோட செயல்பாட்டு மூலயமா நம்ம அவரை வந்து என்றைக்குமே உயிரோட வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். அவரோட வார்த்தைகள், அவரோட ஆக்ஷன்ஸ், அவரோட ட்ரீம்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து லைவ்லியாக வச்சுக்க ட்ரை பண்ணணும் நம்ம. ஸோ எப்போவுமே நம்ம வந்து விஜய்ஜி சொல்லியிருப்பாரு, திஷா பற்றியும் பேசணும். ஏன்னா இட்ஸ் அ டீம். சுஷாந்த் மட்டும் தனிப்பட்ட ஆள் கிடையாது, அவர் ஒரு டீமாக தான் செயல்பட்டு இருக்காரு. ஸோ அவரோட தாட்ஸ் வந்து அவங்களோட டீமில் இருக்கவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு, அந்த கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு. நம்ம சுஷாந்த் டைரியிலேயே பார்த்துருக்கோம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது எல்லாருக்காகவும், அதாவது அவர் அந்த வீடியோவில் சொல்லுவார் பார்த்தீங்களா, ஐ ஆல்சோ ஹேட் as a kid I also had a common dream. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா ஜென்ரேஷன், அதாவது இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருக்கும் காமன் ட்ரீம்ஸ் இருந்திருக்கு. இப்போ இருக்கிறவங்களுக்கும் ட்ரீம்ஸ் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் எல்லாருக்கும் ட்ரீம்ஸ் இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் இதில் வந்து இறந்துருக்காங்க. அவங்களோட ட்ரீம்ஸ் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. அதாவது சுஷாந்த், திஷா, திவ்யா பாரதி அவங்களோட ட்ரீம்ஸ் மாதிரியே. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர், நம்மளுக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் இறந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக நம்ம கல்கத்தால 4 பொண்ணுங்க தொடர்ச்சியா வந்து தற்கொலைன்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி தற்கொலையா ஆக முடியும்? சேம் மாடல் இண்டஸ்ட்ரியில, சேம் என்ன சொல்றது, சினிமா இண்டஸ்ட்ரியில. ஸோ இது வந்து ரொம்ப கவலையா இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமும் பார்க்கும்போது, பஞ்சாப்ல ஒருத்தர் சிங்கரை சுடுறான்றாங்க. இந்தியா இப்படி ஆயிடுச்சான்ற போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதுக்காகவாது நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த சுஷாந்தோட ஜஸ்டிஸ்க்காக போராடணும். சுஷாந்தோட டைரியை ஸ்ப்ரெட் பண்ணணும், அவரோட வார்த்தைகளை ஸ்ப்ரெட் பண்ணணும். தீப்திஜிக்கு சப்போர்ட் கொடுங்க. அண்ட் நியாயமா யாரெல்லாம் சுஷாந்துக்காக போராடுறாங்களோ அந்த எல்லாருக்காகவும் நம்ம சப்போர்ட் பண்ணணும், எல்லாரும் கூடயும் இருக்கணும். பிகாஸ் நம்ம யுனைடடா இருந்தாதான், நம்மளுக்குள்ளே வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்குள்ள யூனிட்டி இருக்கணும். அப்போதான் வந்து இந்த சக்ஸஸை எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அது சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம படிக்கிறது வந்து சுஷாந்த் டிஜிட்டல் டிரைவ்ஸ், அதாவது அவரோட டைரியில வந்து பாகம் 80. ஸோ பார்ட் 80. இது வந்து டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இப்போ நம்ம படிக்க போகிறது சுஷாந்த் டைரி டீகோடட் பை தீப்திஜி. தீப்திஜி வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜில் டீகோட் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்களோட பெர்மிஷனோட தான் நம்ம வந்து இதை படிக்கிறோம். விஜய்ஜி வந்து ஆங்கிலத்தில் படிச்சுட்டு, நானும் விஜயும் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். இது வந்து ஃபுல் அவங்களோட கன்சர்னோட தான் பண்ணுறோம். இதில் வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுக்கோ எதுவுமே கிடையாது. அங்கே என்ன தீப்திஜி வந்து அவங்க ட்விட்டர் பேஜில் வந்து பேஜஸை வெளியிடுறாங்களோ அதை அப்படியே தான் நாங்கள் படிக்கிறோம். ஸோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இங்கிலீஷில் தமிழில் என்னோட டிஸ்க்ளைமர். இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் விஜய்ஜியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஷோவில். வணக்கம் விஜய்ஜி. நமஸ்தே. கொஞ்சம் மியூட்ல இருங்க.
அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு நமஸ்காரமா சொல்லிடலாம்ல. வணக்கம், வெல்கம் டு மித்ராவின் பார்வை. அண்ட் யா, எல்லாருக்குமே ஒரு ஒரு ஹாய் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நீங்க டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்களே சொல்லிடுங்க எல்லாருக்குமே ஒரு ஹலோ. நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பேச. Thank you, Mitraji. Vanakkam, Vandanam, Namaste, Jai Hind, Jai Bharat, Jai Sushan, Jai Jagannath, and Jai Sai Ram, friends. Nandri, Mitraji. Thank you ஒரு சூப்பரான இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. மறுபடியும் ஐ மீன் லைக் மக்களுக்கு சம்டைம்ஸ் நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். நம்மளோட கோல் என்ன, நம்ம எதுக்காக நம்ம இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம், எதுக்காக டுவர்ட்ஸ் வாட் வி ஆர், நம்ம எந்த டைரக்ஷனில் நம்ம போகணும், எப்படி நம்ம போகணும், அண்ட் till the end we have to be together. சூப்பரா நீங்க சொன்னீங்க. பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரு ஹலோ, ஹாய், வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் த செஷன். நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி தீப்திஜி கூட அவங்க செக்ஷன் போட்டாங்க. ஸோ அதே ஃபாலோ பண்ணுங்க. அதையும் ப்ளீஸ் சப்போர்ட் ஹர் ஆல்சோ இன் எவ்ரி வே. அதே மாதிரி நம்மளுக்கும் வந்து நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா தீப்திஜி படிக்கிறது டோட்டலா இங்கிலீஷ்ல. தீப்திஜிக்கு ஒரு ஹலோ சொல்லிடுங்க. She's commented. எல்லாருக்கும் ட்ரூ இந்தியன் கூட ஹலோ, வணக்கம். And Diptiji, வணக்கம், நமஸ்தே. Thank you so much for your contribution, Diptiji. In front of you, we are nothing. Just we are just supporting you and doing our duty. This is our responsibilities and duty. Thank you so much. You are doing a fantastic job. You are tall as justice, and you are tall as truth. Thank you so much for your support. Thank you so much, Deeptiji. Yeah, as always, Mitraji is always, as Mitraji said, I mean, like we really, I mean, like encourage you on all the effort what you are doing, and we will also continue doing the same thing. So please, மக்களே சப்போர்ட் பண்ணுங்க தீப்திஜிக்கு, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இது மூலியமா தான் வந்து நம்ம வந்து we will be able to get stronger and we will be able to fight. ஸோ இது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ கீப் ஸ்ப்ரெடிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். ஸோ தேங்க்யூ. அண்ட் மித்ராஜி சொன்ன மாதிரி மித்ராஜி டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாங்க, தமிழில் சொல்லிட்டாங்க. அதை நான் இங்கிலீஷில் சொல்லிட்டு இன்னையோட ஸ்லைட்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். So yes, friends, all the slides what we are reading or what we have been reading are taken from Deeptiji's Twitter handle page, and after her full consent only we are doing this. That I am reading in English, Mitraji is translating them in Tamil, and I'm also doing some little bit of translation at the end of the show. So for any further reference, cross reference, or if you have any questions regarding the slides and the content of the slide, you are always welcome to write to Deeptiji, and she is always ready to reply to any of your questions at any time. So don't hesitate to ask any questions if you have any questions regarding the slides. Apart from that, we are just translating the slide. We are just reading the slide and we are just translating them in Tamil. So we don't know anything much about the slides. So any questions regarding them, those please raise them to the Deeptiji, and she will be very much happy to answer all your questions. And normally we always give the page number and the date of the slides, so you can always go to her Twitter page and you can check the slides, and you can always cross check also while we are reading the slides. So in that way, you know that we are not manipulating any information which we are reading while we are reading from the slides. So yes, without any further ado, let's jump into the pages now. I mean, like the page number, I think Mitraji has put on the title itself. Once again, I will read the page number also so that we all know what page I am reading. It's page number 206, and it's going to be the third paragraph in page number 206. And October 11th, she has released the page on October 11th. Thank you, Mitraji. So it's October 11th, and the page number is 206, and it's a paragraph 3, and I'll just start reading them. So, when I start mining chapter of Adani's and the way they have manipulated and used a lot of dirty tactics to, first, ensure that the people, those who are doing the business with the norms of environmental safety, were troubled and tortured. Second one, employees were overworked in these projects and they never got their deserving dues, giving rise to A. Child labor, poverty, malnutrition. When I open these chapters, if you have a human heart beating inside you, your heart for sure will cry. But we all need to understand is that these people have to be exposed in front of the public, and whatever punishment they are due, the punishment should happen under the clutches of law. I understand that you might think I am foolish. Will law cater to this? But according to me, the eyes of the goddess of law is tied in a black cloth, is because she wants us to be her eyes. And if these eyes start speaking the truth without... Next slide.
207. The truth without sacred of anything or anyone, and this is only possible when we expose all these people who have been exploiting us from such a long time. Because still, this current setup in the society is not broken, there is every possibility that these people will not do things properly, nor will let others do things properly too. This is the irony of the society now, which has to change and change soon. The Mundra airport suffered a lot because okay, this is Mundra, so I'm gonna read only Mundra. The area suffered a lot because of the port and the activities that were happening in the port, and this was an incident which was much more serious than what happened in Mumbai. Acres of village and mangroves suffered because of the pollution, which this port was the main contributor to. And not just this, the ship breaking facility here was one of the prime reasons for blockage of the creeks around the area. The problems had been there for ages together, but it never made it out to the eyes of the authority as their mouths were sealed with bundles of money. And moreover, the Adanis also ensured that they kept everything around the port area in their control. There are reports that for a long time, many organizations kept raising their voices against this damage of the environment that was happening, and the villagers too were in the fight. But the Adanis carefully manipulated everything and made sure that they planted their people in these movements that were against them to ensure that no voice could raise against them. The people who the people the people who know is heard. There have been many such incidents that have happened around the port which were buried with one reason or other, and matters were kept buried, and there was every effort to stop this, and it took too much damage for the actions to be taken. There are many stories that the Adanis had everyone concerned in their pockets and shared a cordial relation with the people who mattered to them. This is an entire different chapter that needs to be investigated too. But I'm sure there is something in here too, because when there were so many issues, the issues never made news or never was any action taken. If this has to happen, there is every possibility that there is connection with everyone. Not possibility, but there is for sure some connection, but these connections need logical conclusions. What you feel doesn't hold good in court, so it's very important the connections have to be established. There are every ways to get this information out, and we will try to ensure that we do whatever it takes to lay our hands on this information. But the people connected us say it's in the minds of the people those who have given and the tongue of the people who have taken, so it's difficult to get all the details of these transfers, but there are some informations that can be got out because which can help the possibility of this coming difficult to get all the details of these transfers, but there are some information that can be got which can help the possibility of this coming good in quotes. I am not sure how tangible it is, but yes, the one thing is that the public who have silently suffered in and around Mundra port, they will find some solace if the unlawful activities that is damaging the environment is stopped. There is nothing wrong in mining or the port, but the way the port is handled is wrong, and there are people and families who have faced the worth of this rich businessman. Next slide. 208. Worth of this businessman who still continues to operate the way he is. However, after some questions were raised on him and case came up, the the step in which the operation were happening have slowed down, but the locals around the area feel this is just for the time being. Unless strict actions are taken on this, there is no way this is going to stop. Now, if you ask me for proof on the matter, I would like to draw your attention towards the report that was submitted in April 2013 by a committee that was set up by Center for Science and Environment, and this committee was headed by Sunita Narayan, who submitted a report on April 18, 2013. And the report made some harsh revelations, which I think we can lay our hands on, but we will have to figure it out. But the limited information I have on the report is mentioned below. The report stressed out on the following points. There was incontrovertible evidences that the activities in the port did a lot of damage to the mangroves. The ship breaking facilities were not functioning in accordance to the necessary mandates and safety norms.
The discard that was generated from the port was blocking the creeks in the surrounding area. The activities in the port were a pois- were a posing were a, the activities in the port were a posing a threat to ecosystem and environment. The activities in the port also were increasing the pollution in the area. That sad reality is that despite such a report was submitted, the actions that followed the report, you can see it with your own eyes. What do I have to write it down? Our system has become a slave to these people, unfortunately. Not that there is no one who can help get things back on track, but these people and their circles neither do they do their job properly, nor do they let others do their job properly too. Now I'm sure people will come lashing on me, blindfolded or for blind followers of Adani, and yes, he can buy support too. That I am pointing out fingers on Adani just for the sake of publicity. Let me remind all of you here point wise. A ship sank along the coast of Mumbai. When the ship was examined, it was unfit for the journey. A CEO of the Adani Group was director of a company which was responsible for poisoning a river in Zambia. The activities of Mundra port and the adverse effects of the same on environment and ecosystem. Try to analyze, guys. It's not that difficult to digest and get to the logical conclusion. There is no rocket science involved in it. Next slide. If you want me to add further, then let me go ahead and narrate one incident which led the people around the Mundra area with no means of livelihood. Apart from the report of the committee that I just mentioned, there is a talk on the investigation. There is a talk on the investigation done by Indian authorities, officials, independent committee, documentary, film crews, which reveal a record of environmental destructions and excuse me, which reveal a record of environment destructions, and as per one of the reports that was submitted to the Australian government describing how dangerous the businessman Adani was to the health of the Australian ecosystem. His project near the Great Barrier Reef, the report said Adani illegally cleared 75 hectares of protected mangroves, flattened sand dunes, derailed the ocean, and blocked the waterways. The mangroves were cleared to make way for transport and some other structure to be constructed. Neither was this question asked, nor did the Adanis bother to answer. But the impact this had on the public in the area was these activities created a diminished and a diseased fish population. Groundwater turned saline. One village was flooded too when there were no mangroves to hold the waters back, and also excessive sand digging caused a lot of damage, which have no accounts to speak of the volumes. The villagers have their own sorry story to say. The villagers strongly voiced out that Adani's bribed authorities and used inter, in, intimidation to silence anyone who tried to challenge them. But the outcome of this for the locals was catastrophic. The poor villagers who relied heavily on farming and fishing as a source of livelihood were left with barren islands and angry oceans. Fish population declined, and dredging the ocean for sand made the ocean deeper. The Australian report also read a statement given by Mahesh Pandya, an environmentalist from Ahmedabad. Who this Mahesh Pandya Mah- who this Mahesh Pandya is? Just Google Mahesh Pandya environmentalist. You will get to know about him. His statement read, irreversible and irreparable damage has been done to the Mundra area by the Adani Group, and it is difficult to monitor the extent of the damage. The mangroves have been destroyed and it has created an environmental disaster. The fish folk and common people affected by degradation cannot fight such a big company. Now, most of this was included in the report that was submitted to the Australian government as warning signals against Adani, but unfortunately, even this fell on deaf ears. My dear citizens of my country, understand we are due for a huge disaster and it is up to us how we want to fight out of this or what actions we should take. But the one thing that is for sure is that if we do not act fast, next slide, we are in for doom. This will only get deeper and dirtier with the passage of time as these people will only get stronger and they will continue what they have been doing. Open your eyes, open your eyes, realize, ask yourselves, what wrong have you done for you? What wrong have you done for you to bear all this?
understand one thing: the taxes you pay and what is claimed that the taxes you pay goes in as an investment in nation building. Are we actually helping in nation building? Try to do some research on this, and you find that each one these people have heavy loans due to the top banks of the country, and the banks take their own sweet time to recovery. Anil Ambani declared bankruptcy, but do you know he never made a mention of his properties outside India? Now, when you go back and try to take a stock of the standings, you will see that these properties are no longer on his name. I have known people arrested and I have known people arrested and jailed for small check bounces cases, and these people who owe the banks huge amounts are walking scot free. You have filed for bankruptcy on one of your ventures, then how are you able to have such a lavish lifestyle? I do not I do not have any problem with your lifestyle. My problem is you have cheated the innocent public and are walking free. I fail to understand why do we have to bow our heads always? What wrong have we done? If we stand up and roar out, these people will be helpless. This is for ourselves. This is for ourselves. Common people understand this. If we stand against these people, we can do this. No doubt, we will have to face some hardships, but few days of pain and lifelong gain is much better than staying silent and face this pain for a lifetime. We are not wrong, and yet we are not standing up is giving the confidence to these people who are wrong to walk with their head held high. Don't you get angry when the ministers who came begging for votes from you has no time to listen to your problems but attends the family functions of these elite rich? Does your inner mind not ask you when the traffic police has fined you for not wearing a helmet, but as you are paying the fine, you find a rich brat zoom past you on his Harley with no helmet on the same cop is making you pay the fine, is giving him a warm smile, and he raises his hand and wishes back in return? Does it not prick you when you are standing in line for your work to get done? Someone walks in just like that. He is taken inside from a different door and he walks out almost instantly and gets his job done. No, do not search for reasons or point fingers on others. We are responsible for this, each and every of us, because we never fought back. Do it once, just once. Start asking just asking tough questions. Know your laws and rights well, then see how the situation changes. And trust me, if we all do this together, we can achieve this within no time. It's just a number game that matters. Let's hold each other's hands. Next one. And we have to make sure we do this together and stay united till we reach our goal. Dharma Port, Orissa. This probably is one of the most controversial chapters in the history of Indian ports, and the name again here that makes it out and shows how cunning these people are, as I had begun the chapter, might be counted as one of the reasons which can associate the Ambanis and the Adanis, and also speak of the untold stories of the rivalry between the two business magnates. If you need one living and breathing example, rather say standing example for this, then it's the Dharma port located in the Bhadrak district of Orissa state. The Dharma Port Company Limited was formed after an agreement was signed in 1998 with a 50-50 partnership between Larsen and Turbo and Tata Steel Turbo. Now I have explained the connection Larsen and Turbo had with Ambani's. There are pages in the history which speaks about these chapters, and there are volumes in this chapter which will show how deeply these two families have been eating up our nation like termites. And if we go a little deeper, we will find the connection of the Ambanis with Jyoti Basu and then Chief Minister of West Bengal, showing how the Ambanis have been faking a lot of things, but deep inside they have good connections with the CPI as well. These chapters in history never made out in the news, and when I was getting to lay my hands on these during the course of my work, I am totally confused where to start and where to stop. When I go digging on one person, the other name comes up, and when I start working on the other name, thinking that finally I'm done with the first one, the first name comes up, confusing me on how do I make notes on it without confusing others, and who would follow me when I keep all this out in front of the public.
After a lot of thought and discussion on the topic, I have decided that I will go about it chapter by chapter and thought things repeatedly, and I will make notes of it as how it comes to me. These names will repeat a lot, but I need to ensure I make notes of everything. The main thing that needs to be done here is every single piece of information has to be written down, no matter how small it is, because today when I sit back and think, I realize that something which might look small to me will have that connection elsewhere, where the issue can be a different and huge chapter all in itself. And my negligence or my thinking might keep us deprived from the source of the information. What looks small to be can be a big source of information if it connects to a right channel of people. And what looks big to me will end up being nothing if the information goes into the hands of the wrong set of people. Let's keep the Ambani chapter aside for now and finish the discussion on the Dharma port. And once I am done with this discussion, I will raise all the points of the Ambani angle to this chapter so that there is no scope of confusion, whatever, because my entire effort would go down the drain if confusion step in, and there would be no logical conclusion to anything when confusion steps in. Next slide. As I have as As I had told earlier, that Dharmaport is that standing example which speaks a lot about the Adanis. Why do I feel so? Why do I feel so? Let me explain it here so that we all can come to some sort of conclusion on this. The Dharma port, which was under constant critical criticism for a lot of reasons during the tenure of L&T and Tata's venture for various different reasons, like it being a risk to a lot of environmental factors, and then also it would be a huge risk to the turtles whose nesting breeding grounds are nearby, and the fight that was going on for a long time, where the organization that was involved in the fight also had faced a reverse case on them, and the people behind them managed to give it to a different angle, suddenly went silent since 2014 without showing much interest in pursuing the case any further. If you're confused, let me clear the confusion. The organization that I'm making a mention here is the Greenpeace. The turtle species that I'm speaking about here is the olive ridley turtle. And the case I'm talking about here is the Tata and Sons case, which was filed in the Delhi High Court, which claimed that turtle versus Tata, constituted defamation and violation and violated trademark infringement. 2014 is the year Adani's took over the port. Now, with these points in the backdrop, let's get to the issue and understand what all this is all about. Firstly, let me explain why this port is very important port when it comes to a lot of concerns, both on the business angle and how important a bridge is this port when the location of the port comes into the picture. The Dharma port is located between the Haldia and the Paradip ports, located near the mineral belts of Orissa, Jharkhand, and West Bengal, connected with the 62-kilometer railway line to Rainital Link cabin, which connects Howrah to Chennai. This port also serves as a gateway to Nepal, Bangladesh, Myanmar, and the entire geopolitical region, including Association of Southern Association Nations (ASEA), Brunei, Cambodia, Indonesia, and Laos. Next slide. Laos, Malaysia, Philippines, Singapore, Thailand, Vietnam, Papua New Guinea, and Timor-Leste. Observer. The Adanis acquired the port in 2014, and since then there has been a lot of more damage to the ecosystem, but nothing made out to the news. If you try asking the locals around it, you will know how bad the situation is and how since the time Adanis have taken control of the port is continuously acquiring the surrounding land with a vision. What they claim is to increase their production, but when the port was under the earlier management, the turtles were a little far away and were still safe to face any ill effects from the activities of the port. But since the time the port is under the control of the Adanis, the port is getting closer to the nesting grounds of the turtles. Now, no one will agree to this fact because there have been no voices raised on this issue which could make it way out of the news. The one person who can answer a lot of questions on this topic is Dilip Ray, the owner of Mayfair Group of Hotels, the only politician from Orissa to be a part of the ministry of three different politicians, and a huge name who is believed to be involved in the Colgate scam. I'm not exactly sure on this because I will have a lot of work to do on this because this eastern belt is a fairly unexplored area and there are a lot of factors that need to be addressed before we actually find out what the real matter is. But
The one thing that is for sure is that if this angle has to be explored and studied, the only other person who, other than Ray, can answer some questions and actually also play an important role in getting these matters out is gentleman in politics, the man who is known to have given up all the material gains and is very respected figure in the eyes of most politicians of the country, Sri Naveen Patnaik. Naveen Patnaik, the sitting CM of Orissa. Let me make this point once again. I am not raising any allegations or questions on anyone, but this Adani angle needs to come out to the light. And also, if the reports are to be believed, Gautam Adani is one person who believes to keep people in clutches. And this has been one of the huge reasons for his success. His style of work is very simple: find out the weakness, bank on it, have some evidences for it, if possible, or raise a speculation on the same, then man is totally in your control. I'm not sure on this too, but when I see the way things are happening, and as I said, that this Dharma port is an eye opener for people, all this statement that I have heard about this man unfortunately hints strong to be true. I think we should stop here, Mitraji. எக்ஸாக்ட்லி. நீங்கள் ரொம்ப நேரம் படிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும். தேங்க்யூ விஜய்ஜி. ஓகே, நான் சீக்கிரமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். ஓகே, சஞ்சித் சார் வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். மனோமா வணக்கம். ட்ரூ இண்டியன்ஜி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஹரிஷம்மா வணக்கம். அண்ட் தீப்திஜி நமஸ்தே. நந்தினிஜி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் எவ்ரி ஒன். அண்ட் யா, லெட்ஸ் ஸ்டார்ட் த ட்ரான்ஸ்லேஷன் பார்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து, இப்போ சுஷாந்த் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயமும் வந்து அதானி போர்ட்டை பற்றியும், அதாவது துறைமுகம், அது குஜராத்தில் இருக்கிற அதானி துறைமுகத்தை பற்றி அவர் சொல்கிறாரு. அது அதானி துறைமுகம் யாரோட கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னா கௌதம் அதானி. ஸோ அவரை பற்றி தான் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி, போன ஸ்லைட்ஸ்லையும் நம்ம பார்த்தோம், அதாவது போன மண்டே. அதை பற்றி தான் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதானி பற்றி நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுஷாந்த் ஸ்டார்ட் பண்ணாரு. என்னென்ன தப்பான வேலைகளை வந்து இவன் பண்ணியிருக்கான், அதை நான் டீட்டெயிலாக இங்கே உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுப்புற சூழல், இதை வந்து எவ்வளோ பாதிக்க வச்சிருக்கான், இதை எவ்வளோ கெடுத்து வச்சிருக்கான். ஸோ என்விரான்மெண்டலிஸ்ட், அதாவது சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள், அதாவது நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் இருக்கும், சில ஆய்வாளர்கள் இருப்பாங்க, ரிசர்ச் பண்றவங்க, அதை ப்ரொடெக்ட் பண்றவங்க, அதுல தப்பு நடந்தா கேட்கறவங்க இருப்பாங்க. இவங்களெல்லாம் வந்து எவ்வளோ அவன் டார்ச்சர் பண்ணியிருக்கான், அவனோட பணத்தாலையும் அதுல பவர்னாலையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். மூணாவது வந்து சைல்ட் லேபர், அதாவது குழந்தைகளை வந்து ரொம்ப சின்ன பசங்களை வேலை வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து குழந்தை தொழிலாளர்கள், அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி வேலை வாங்குறது, அவங்கள சக்திக்கு மீறி அதிகமா அவங்க கிட்ட இருந்து ஒர்க்கை வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்குறது. அதுக்கப்புறம் வறுமை, அதுக்கப்புறம் மேல்நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு, தன் கிட்ட வேலை பண்றவங்களுக்கு வந்து கிட்ட வந்து சாப்பாடு ஒழுங்கா கொடுக்கறது இல்லை, தங்கறதுக்கான ஒழுங்கான இடம் கிடையாது, அப்புறம் வந்து அவங்களோட கழிப்பறைகள், டாய்லெட் போறதுக்கான ப்ராப்பரான இடம் கிடையாது, தண்ணி கிடையாது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அட்டூழியங்கள் இந்த ஆள் பண்ணியிருக்கான் அவன் அந்த போர்ட்டை சுத்தி வேலை பண்ணவங்களுக்குலாம். ஸோ இது வந்து என்னன்னா, இது போர்ட் மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லைங்க, போர்ட் சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல், அங்க இருக்கிற மக்கள், லோக்கல் மக்கள், வில்லேஜர்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு. அங்க இருக்கிற குரூவ்ஸ், அதாவது ஒரு வகையான செடிகள் சொல்லுவாங்க, அது வந்து எப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப, அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, பிளஸ் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப நல்லது. அதை வளர விடாம அளவுக்கு வந்து இவன் வந்து ரொம்ப பொல்யூட் பண்ணியிருக்கான், ரொம்ப மாசு படிய வச்சிருக்கான். ஸோ இது வந்து ரொம்ப வருஷமா, ரொம்ப பல காலமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒரு காரணமா, இந்த வேலைக்கு எல்லாமே இவன் தான் ஒரே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சுஷாந்த் சொல்றாரு. இதெல்லாம் வந்து நான் சொன்னா வந்து இருதயம் இருக்கிறவங்க, அதாவது ஹார்ட் இருக்கிறவங்க, உங்களை மாதிரி ஆளுங்களை வந்து கண்ணில் ரத்த கண்ணீர் வடிப்பாங்க. அந்த அளவுக்கு இவன் வந்து கேவலமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான், இவ்வளவு பேரை டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம சமுதாயத்தை சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழலை சுத்தமா டோட்டலா வந்து கெடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இவங்கள மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பா இவனை மாதிரி இருக்கிற ஆளுங்களை கண்டிப்பா வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கணும். சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்து கட்டாயமா அவங்க பண்ண வேலைகளுக்கெல்லாம் நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவன் செஞ்ச காரியம் வந்து நான் சொல்றேன் உங்க கிட்ட எல்லாமே, நீங்க எல்லாம் கேளுங்க.
இவன் செஞ்ச காரியம் வந்து குஜராத்ல இருக்கிற முந்த்ரா போர்ட், அதாவது துறைமுகம், முந்த்ரா என்ற துறைமுகத்துல பத்தி சொல்றாரு. இங்க நிறைய தப்பான வேலைகள் வந்து இந்த முந்த்ரா துறைமுகத்துல நடந்திருக்கு. அதை சுத்தி செஞ்சிருக்கான் இவன். அந்த முந்த்ரா போர்ட் இருக்கு இல்லையா, அதை சுத்தி இருக்கிற இடத்துல ஃபுல்லா வந்து இவன் எக்கச்சக்கமான தப்பான வேலைகள் நிறைய பண்ணியிருக்கான். அதனால வந்து முந்த்ரா போர்ட் வந்து அங்க இருக்கிற முந்த்ரா போர்ட்டும் சரி, அங்க இருக்கிற ஜனங்களும் சரி, அங்க இருக்கிற சுற்றுச்சூழலும் சரி, ரொம்ப 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 மாசுபடைஞ்சிருக்கு, ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ மும்பை ஒரு நிமிஷம். ஓகே. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, மும்பைல வந்து அந்த கோஸ்டல் ஏரியால வந்து கப்பல் வந்து மூழ்கிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது முழுகும்போது வந்து அதுல எக்கச்சக்கமான அந்த கப்பல்ல இருக்கிற க்ரூட் ஆயில்னால வந்து எக்கச்சக்கமான பொல்யூஷன் ஆச்சு அந்த 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 டைம்ல. அதை விட பயங்கரமா பெரிய பொல்யூஷன் இவன் பண்ணிட்டு இருக்கான், பெரிய ரொம்ப சூழலை வந்து ரொம்ப பாதிக்க வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் வந்து ஷிப் பிரேக்கிங், அதாவது கப்பல் தேவையில்லாத கப்பல், அதாவது கப்பல் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு அது தேவையில்லாத போது அதை உடைப்பாங்க. அது வந்து ஒரு பெர்மிஷனோட ஒரு இடத்துல தான் கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா அதுலயும் வந்து நிறைய பொல்யூஷன்ஸ், தேவையில்லாத கார்பேஜ் தானே, அது உடைச்சி வேஸ்டேஜஸ் தானே, அதெல்லாம் வந்து அதுல இருக்கிற கார்பேஜ் இதெல்லாம் வந்து கரெக்டான ப்ராசஸ்ல வந்து அவங்க வெளியே எடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றது இல்லை, தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டான். அவனே வந்து அந்த கப்பலை உடைக்கிறது, இதெல்லாம் வந்து அவனே பண்றது. அப்ப இருக்கிற வேஸ்டேஜ் விரயங்கள் வந்து அவனே வந்து அதை வந்து அவனோட சொந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல அவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கான். எதையுமே ப்ராப்பரான ப்ரொசீஜர்ல அவன் ஃபாலோ பண்ணல. அதுக்கு மட்டும் இல்லாம அவனுக்குன்னு தனியா ஒரு ராஜ்யமே அமைச்சிருக்கான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் குப்பையை வந்து கண்ட இடத்துல கொட்டுறது, அதுல இருந்து நிறைய பொல்யூஷன் அங்க இருக்கிற மக்களுக்கு. ஸோ அங்க மக்கள் வந்து பல வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த பொல்யூஷன்னால. ஆக்சுவலா வந்து நீங்க சொல்ல போனீங்கன்னா நம்ம சென்னையில கூட வந்து நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. இந்த வந்து கிளைமேட் வந்து இவங்களால வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் அங்க கூட வந்து இவங்க பண்ணாங்க. ஸோ வர்ஷாஜித், நன்றி வர்ஷாஜித், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பல வருஷமா இது நடந்துட்டு இருக்குது. இப்போ நேத்து நடக்கிறதுல இது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து போர்ட்டுக்குள்ள நடக்குது, உள்ளேயே நடக்குது. இது போர்ட்டுக்குள்ள நடக்கிறதுனால வெளியே அத்தாரிட்டிஸ்க்கு வந்து எதுவுமே இன்ஃபர்மேஷன்ஸ் போகல, வெளியே வர விடாம இவங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. பல காலமா இது வந்து இவங்க ஆளுங்களுக்குள்ளேயே வந்து நடந்துட்டு இதை வந்து மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்புறமா என்ன சொல்றாருன்னா, நிறைய சுற்றுச்சூழல் அமைப்புகள் நிறைய வந்திருக்கு. அவங்க இதுக்கு அகெயின்ஸ்டா இதுக்கு வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க. அதாவது என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கிராமத்து மக்கள், லோக்கல் மக்கள், இவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து போராடி இருக்காங்க. ஆனா இவன் என்ன பண்ணுவான், தந்திரமா அவங்களோட ஆட்களை வந்து உள்ள அனுப்பிச்சு அவங்களுக்குள்ளேயே குழப்பத்தை உண்டாக்கி, அவங்களுக்குள்ளேயே பிரிவினையை உண்டாக்கி அவன் வந்து அந்த அந்த விஷயத்த வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான். சோ இதுல வந்து அவன் பேர் போன ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த போர்ட்ல நிறைய விஷயம் நடந்திருக்கு, அதாவது எக்கச்சக்கமான தப்பான விஷயங்கள் நடந்திருக்கு உள்ள. அதுக்கப்புறம் நிறைய கொலைகள் நடந்திருக்கு, எக்கச்சக்கமான கொலைகள் நடந்திருக்கு. ஆனா ஒண்ணு கூட இது வரைக்கும் வெளில வராம அவ்வளோ இதுவா சாமர்த்தியமா பாத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு வந்து அவ்வளோ கிளீனா அவன் அந்த வேலையை பண்ணுவான். அதாவது எந்த கொலை நடந்தாலும் சரி, எந்த தப்பான ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் சரி, அது வெளியில வராம அவ்வளோ கிளீனா இவன் பண்ணி பார்ப்பான். அது மட்டும் இல்லாம பெரிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது யாரெல்லாம் வந்து பெரிய பவர் உள்ளவங்க, இல்ல வந்து அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் யாரெல்லாம் வந்து கையில வச்சுக்கணுமோ அவங்களெல்லாம் கச்சிதமா கையில வச்சுப்பான். அவனுக்கு செட் ஆகாதவங்களை வந்து ஈஸியா கழட்டி விடுவான், இல்ல வந்து அவங்கள சைலண்டா முடிச்சு விட்டுருவான். சோ எந்த லெவலுக்கு வேணாலும் இவன் போவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ நடந்து இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, அதாவது இவ்வளோ வருஷ கணக்கா இந்த பொல்யூஷன் அவன் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கிற மக்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான், என்விரான்மெண்டலிஸ்டுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான். அங்க உள்ள நிறைய கொலைகள் நடந்திருக்கு, எக்கச்சக்கமான தப்பான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சோ இவ்வளோ இருந்து கூட எப்படி வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு வெளியில வரல, ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசல, ஏன் வந்து இந்த நியூஸ்ல எல்லாம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்கிறாரு, சுஷாந்த் கேள்வி கேட்கிறாரு. சோ அதான் அந்த மாதிரி வெளியே வராம இருக்கிறதுக்கு நீங்க யோசிங்க, ஏன் வராம இருக்குது. அது என்ன ஒண்ணும் இல்ல, பெரிய ஆட்களை இவன் கையில வச்சிருக்கான், அப்புறம் வந்து கவர்மெண்ட்டை கையில வச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆளுங்களும் பொலிட்டீஷியன்ஸும் அரசியல்வாதிகளும் சேர்ந்துதான் இவன் கூட இருக்கிறதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைகள் பண்ண முடியுது. இல்லைன்னா இது கண்டிப்பா இதை வந்து இவனால வந்து இவ்வளவு வருஷமா இதை வந்து அவ்வளோ இதுவா கிளீனா வெளியில வராம பாத்துக்க முடியாது.
ஸோ அதான் அவர் சொல்றாரு, அதுக்கு கண்டிப்பா எஃபோர்ட் எடுத்து நான் வந்து இதை பத்தி கண்டுபிடிப்பேன், ரிசர்ச் பண்ணுவேன். அதாவது நானுன்னு சொல்றாருல, நாங்க அப்படின்னு சொல்றாரு, அவரோட டீமோட சொல்றாரு. ஸோ நாங்க கண்டிப்பா இதை எஃபோர்ட் எடுத்து இதை நாங்க கண்டிப்பா வந்து ரிசர்ச் பண்ணுவோம், இதை பத்தி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு ஏதாவது இதை பண்றதுனால, அவர் இது மாதிரி கண்டுபிடிச்சு பண்றதுனால யாருக்கெல்லாம் நல்லது நடக்குதோ இல்லையோ, ஆனா அங்க இருக்கிற அந்த அந்த துறைமுகத்தை சுத்தி இருக்கிற இடத்துக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் கண்டிப்பா நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அங்க கிராமத்து மக்களோ இல்ல லோக்கல் மக்களோ கொஞ்சம் நிம்மதியா பெருமூச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் சுற்றுப்புற சூழலை வந்து நம்ம வந்து கிளியரா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எண்ணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ நான் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ப்ரூஃப் எங்க உங்ககிட்ட அப்படின்னு என்கிட்ட கேட்பீங்க, கரெக்டா? அதாவது என்கிட்டன்னா சுஷாந்த் கிட்ட கேட்பீங்க, அதுதான் அவர் சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, ஓகே, ஏப்ரல் மாசம் 18ஆம் தேதி 2013 அதுல அந்த டைம்ல போய் பாத்தீங்கன்னா, சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் கமிட்டி, சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் கமிட்டி, அதோட ஹெட் வந்து சுனிதா நாராயண். இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது எதுனா அபவுட் வந்து அந்த முந்த்ரா போர்ட்டை பத்தி, அங்க நடந்த ஈவெண்ட்ஸ், என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, அதுக்குள்ள என்னென்ன, அதாவது அது எப்படிலாம் சுற்றுப்புற சூழலை எப்படிலாம் இவங்க பாதிக்க வச்சிருக்காங்க, அதுக்கு எல்லாமே வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த டீடைல்ஸ்லாம் அதுல இருக்கு, அந்த சுனிதா அவங்க பண்ண ரிப்போர்ட்ல இருக்கு, நீங்க போய் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, மேங்க்ரூவ்ஸ் எப்படி வளர விடாம பண்ணுது, இவங்க பண்ண அந்த பொல்யூஷன்னால அங்க இருக்கிற அந்த மேங்க்ரூவ்ஸ் செடி இருக்கலாம் இல்லையா, ஒரு மாதிரி தண்ணிக்குள்ள ஹைட்டா இருக்கும், அந்த செடிகள்லாம் வந்து இவர் எப்படி வளர விடாம இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஷிப் பிரேக்கிங், அதாவது கப்பல் உடைக்கிறது, அது வந்து சொன்னேன் இல்லையா, அது வந்து கூட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாம இவங்க இஷ்டத்துக்கு அதை உடைச்சி அதை வந்து திருப்பியும் ஒரு பொல்யூஷனை கிரியேட் பண்றது, அதாவது கார்பேஜ் பண்றது. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் அது பண்ணதுக்கு அந்த ரிப்போர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ போர்ட் ஆக்டிவிட்டிஸ் பத்தியும் வந்து அவங்க அந்த ரெகுலேஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, அதே மாதிரி எப்படி எக்கோசிஸ்டம் வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க, எக்கோசிஸ்டம்னா சுற்றுப்புற சூழல், அந்த அமைப்புகளை வந்து இவங்க எப்படி ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க, எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்டு ரிப்போர்ட்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் கண்டிப்பா ரிசர்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவ்ளோ டீடைல்டா அவங்க சுனிதா ரிப்போர்ட் கொடுத்தும் கூட அவங்க மேல, அதாவது அதானி மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்ததில்லை இது வரைக்கும். ஸோ நம்ம சிஸ்டம்லாம் ஏன் இந்த மாதிரி இருக்கு, நம்ம சிஸ்டம் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு அடிமையா போயிட்டாங்க, இது வந்து எப்படி மாறும், இது மாறணும்னா நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே வந்து கேள்வி கேட்கணும், நம்ம வந்து யுனைட்டடா இருக்கணும், நம்ம யாருமே அப்படி இருக்க மாட்டேங்கிறோம். நம்ம வந்து இதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு, இதெல்லாம் ஓகேவா இருக்கா, இதெல்லாம் வந்து சரி இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு போயிருவீங்களா, ஃபியூச்சர் ஜெனரேஷன் என்ன ஆகும் அதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் டு விஜய்ஜி. சிஎம்மா வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் சிஎம்மா, வாங்க. நோ ப்ராப்ளம், நீங்க என்ன பிரச்சனை இல்லை, திப்தி மேம் லிசன் பண்ணிட்டு நீங்க இது பொறுமையா நீங்க எப்ப வேணாலும் வந்து கேளுங்க, நோ ப்ராப்ளம். எல்லாமே வந்து ரெக்கார்டட் தானே, நீங்க எப்ப வேணாலும் வந்து கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய்ஜி ஓவர் டு யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மித்ராஜி. ஜஸ்ட் லெட் மீ இந்த ஸ்லைட் எடுத்துக்கிறேன்னா, ஸோ தட் எக்ஸாக்ட்லி நீங்க எங்க விட்டீங்க, எஸ் எக்ஸாக்ட்லி யா, கண்டினியூஷன் ஃப்ரம் மித்ராஜி டிரான்ஸ்லேஷன் எங்க விட்டாங்களோ, சுஷாந்த் சொல்றாரு, இது கூட இப்ப சில மக்கள் யாரு பிளைண்ட் ஃபாலோவர்ஸ் அதானி, அவங்க நினைப்பாங்க, இது அவங்க கேள்வி கேட்பாங்க, இவன் வந்து சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்கு தான் இப்ப அதானி பேர் எடுக்கிறான், முன்னாடி வந்து அம்பானி பேர் எடுத்தான், இப்ப அதானி பேர் எடுக்கிறான், வெறும் பப்ளிசிட்டி பார்க்க தான் இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. அதுக்கு ஒரு 2-3 கேள்வி நான் கேட்கிறேன் அவங்க கிட்ட. சுஷாந்தே சொல்றாரு, முதல்ல ஒரு ஷிப்பு சிங்க் ஆச்சு, எங்க மும்பை போர்ட் கிட்ட ஒரு ஷிப்பு சிங்க் ஆச்சு, அவ்வளோ பொல்யூஷன் பண்ணிச்சு, அந்த ஷிப்பை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷிப் வந்து வாஸ் நாட் ஃபிட் ஃபார் த செயிலிங் வந்துச்சு. ரெண்டாவது, அதானி கம்பெனியோட சிஇஓ பார்த்தீங்கன்னா, அவர் பழைய கம்பெனி, எந்த கம்பெனி, இந்த ஜாம்பியால ஒரு ரிவரே வந்து பொல்யூட் பண்ண கம்பெனியோட சிஇஓ தான் வந்து அதானி கம்பெனியோட சிஇஓ. ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா, முந்த்ரா போர்ட்ல வந்து இவ்வளோ என்வாயர்மெண்ட் அண்ட் எக்கோசிஸ்டமை பாதிச்சிருக்கு. இதெல்லாம் நீங்க இதெல்லாம் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க, உங்களுக்கே புரியும். இது வந்து அனலைஸ் பண்ணது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அவ்வளோ பெரிய உங்களுக்கு மூளை தேவையில்லை. இந்த எல்லா பாயிண்ட்ஸை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே புரியும், யார் தப்பு பண்றா, எப்படி தப்பு பண்ணிட்டு அவன் வந்து தப்பிக்கிறான்னு உங்களுக்கே லைட்டா புரியும். அதுதான் சொல்றாரு. இது மட்டும் உங்களுக்கு பத்தலைன்னா, இதுக்கு மேல இன்னொரு இன்வெஸ்டிகேஷன், அத்தாரிட்டிஸ், அஃபிஷியல்ஸ், இண்டிபெண்டன்ட் கமிட்டி
ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் க்ரூ ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து இந்த அதானி இந்த ஒரு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு அதானி குரூப் பண்ண அந்த 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 ஃபுல்லா என்வாயர்மெண்ட் டேமேஜ் பண்ணதை வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் காமிச்சிருக்காங்க. எந்த ப்ராஜெக்ட் கிரேட் பேரியர் ரீஃப் அதானியோட ப்ராஜெக்ட் இன் கிரேட் பேரியர் ரீஃப் ஃபர்ஸ்ட் அதானி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் சொன்னார் சுஷாந்த். அதை பத்தி ஒரு ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன எழுதிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 75 ஹெக்டேர் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ் அந்த 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 சீல வளர மேங்க்ரோவ்ஸ் அந்த ட்ரீயை வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணி எடுத்துட்டாங்க. எதுக்காக? ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ஒரு பில்டிங் அங்க பில்ட் பண்ணதுக்காக. அதனால எவ்வளோ என்வாயர்மெண்ட் டேமேஜ் ஆயிருக்கு, எவ்வளோ வந்து அந்த கடல் அந்த ஏரியா டேமேஜ் ஆயிருக்கு, எவ்வளோ ஃபிஷஸ்க்கு டேமேஜ் ஆயிருக்கு, அங்க லோக்கல் வில்லேஜஸ்க்கு எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு, அது எல்லாம் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வில்லேஜ்ல வந்து ஃப்ளட் எல்லாம் வந்திருக்கு. இது சொல்றது மறுபடியும் வந்து அந்த ஆஸ்திரேலியால பண்ண அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பண்ண அந்த அந்த டேமேஜ் பத்தி தான் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. கிரவுண்ட் வாட்டர் வந்து உப்பா மாறிடுச்சு, ஃபிஷ் பொல்யூஷன் ஃபிஷ் பாப்புலேஷன் அங்க இருந்து ஃபிஷர்மேன்லாம் வந்து மீனவர்கள்லாம் அந்த மீனை பிடிச்சி தான் வந்து அவங்க வந்து அவங்களோட லைஃப் இதே இருக்கு, லைஃப் லைனா இருக்கு. மீனவர்கள் பாப்புலேஷன் ஃபுல்லா குறைஞ்சு போச்சு. கடல் இன்னும் வந்து டீப் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இவங்க மண் எடுக்கிறாங்க, கடல் மண் எடுத்து ஏதோ வந்து லேண்ட் மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து ரிப்போர்ட்ல கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற லோக்கல் வில்லேஜஸ் கூட வந்து கிளீனா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அதானி குரூப்ஸ் அகேன்ஸ்டா வந்து எவ்வளவு குரல் கொடுத்தாலும் யாருமே இதை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு இவங்க காசு கொடுத்து, இது வந்து அவங்களே சொல்றாங்க, ஒண்ணு இவங்க எப்படியாவது சைலண்ட் பண்ணிடுறாங்க காசு கொடுத்து, இல்லாட்டி பலவந்தமா வந்து இதை பல்பூர்வமா வந்து இவங்க எல்லாரையும் சைலண்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேட்டஸ்ட்ராபிக் எப்படி சொல்றது இர்ரிவர்சிபிள் டேமேஜ் வந்து இந்த அதானி குரூப் ஆஃப் கம்பெனி பண்ணியிருக்கு அந்த இடத்துல. ஆனா மறுபடியும் நீங்க வந்து என்ன அந்த ஆஸ்திரேலியன் ரிப்போர்ட்லயே வந்து நம்ம இந்தியன் ரிப்போர்ட்டர் மகேஷ் பாண்டியான்னு ஒருத்தர் ஒரு இந்தியன் என்வாயரன்மெண்டலிஸ்டோட ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க. அதுவும் சுஷாந்த் சொல்றாங்க. உங்களுக்கு மகேஷ் பாண்டியா யாருன்னு தெரியலன்னா நீங்க தயவுசெய்து கூகுள் பண்ணி பாருங்க. மகேஷ் பாண்டியா என்வாயரன்மெண்டலிஸ்ட் நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா அவர் எழுதின எல்லா ரிப்போர்ட், அவர் பண்ண ஒர்க் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவர் எழுதின ஒரு 2 லைன்ஸ் என்ன எது பத்தி முந்த்ரா போர்ட் பத்தி வந்து அந்த ஆஸ்திரேலியன் ரிப்போர்ட்ல எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காரு மகேஷ் பாண்டியன் என்ன எழுதியிருக்காருன்னா, இர்ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிப்பேரபிள் டேமேஜ், நம்மளால சரிப்படுத்த முடியாத ஒரு டேமேஜ் வந்து இந்த முந்த்ரா போர்ட்ல வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பண்ணியிருக்கு. இது வந்து அதுக்கு மட்டும் இல்ல, என்ன சொல்றது, என்வாயரன்மெண்ட்க்கு இல்ல, பட் அங்க இருக்கிற வில்லேஜஸ்க்கு கம்ப்ளீட்டா வந்து இது டிசாஸ்டர் சுத்தமா நாசம் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்மளால சரிப்படுத்த முடியாது, அந்த மாதிரி ஒரு டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கிட்டேயே கொடுத்த இந்த ரிப்போர்ட் கூட வந்து யாரு காதுலயும் விழல, இந்த ஆக்ஷனும் எடுக்கல. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோ பெரிய கண்ட்ரியில கூட ஆஸ்திரேலியான்னு நம்ம நினைப்போம், ஆஸ்திரேலியா பெரிய கண்ட்ரி, பட் அங்க கூட வந்து இந்த ரிப்போர்ட் வந்து எந்த எஃபெக்டும் பண்ணல. எதுவுமே வந்து இந்த ரிப்போர்ட் சம்பந்தமா எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ அதான் அவர் கேட்கிறாரு, ஏன் நம்ம இப்படி இருக்கோம், இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் இவ்வளோ நடந்துட்டு இருக்கு நம்ம ஊர்ல, அப்ப கூட நம்ம ஏன் சைலண்டா இருக்கோம், நம்ம ஏன் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறோம். இப்ப நம்ம ரியாக்ட் பண்ணலன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி டூ லேட். இதுதான் சொல்றாரு. நம்ம இனிமேல் நம்ம விட்டோம்னா இவங்கள, இந்த மாதிரி ஆளுங்களை, அதானி, அம்பானி, எனிபடி, இவங்களை விட்டோம்னா இதுக்கப்புறம் அவங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்கு மேல அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் போவாங்க. அவங்க பண்ணது அப்படியே பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நிப்பாட்டவே மாட்டாங்க. அது ரொம்ப கிளியரா சொல்றாரு. இப்ப வந்து எப்படின்னா, இனிமே ஆச்சும் நீங்க வந்து ஓப்பன் யுவர் ஐஸ், நீங்க கண்ணு திறந்து பாருங்க என்ன நடக்குது நம்மள சுத்தி இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னு நீங்க கொஞ்சம் பாருங்க. நம்ம டாக்ஸஸ் பே பண்றோம், நம்ம நாட்டு வளர்ச்சிக்காக டாக்ஸஸ் பே பண்றோம். பட் அது நிஜமாவே நம்ம நாட்டு வளர்ச்சிக்கு போதா, இல்ல இந்த மாதிரி ஒரு டாப் பிசினஸ்மேன் பாக்கெட்ஸ்குள்ள அது போய் உட்காருதா? அதெல்லாம் நீங்க கவனிக்கவே மாட்டீங்களா? நீங்க உங்க வேலை என்ன, வெறும் டாக்ஸ் பே பண்ணிட்டு நீங்க சும்மா விட்டுடுவீங்களா? இப்ப கூட பாத்தீங்க, அனில் அம்பானி வந்து பேங்க்ரப்சின்னு போட்டாங்க, அது சப்மிட் பண்ணாங்க. ஏன்னா பேங்க்ல இருந்து வாங்கின லோன்லாம் வந்து ஆனா எல்லாம் பேங்க்ரப்சி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு லேவிஷா எப்படி ஒருத்தனால இருக்க முடியுது? ஒருத்த வந்து ஒரு சின்ன செக் பவுன்ஸ் ஆனா கூட ஒரு தூக்கி போட்டு உள்ள போட்டுடுறாங்க. பட் இவ்வளவு பெரிய ஆளுங்களா எப்படி இவ்வளவு ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க? எப்படி இவ்வளவு காசு அவங்க வாங்கிட்டு ஓப்பனா தப்பு பட்டு இவங்க சுத்திட்டு இருக்காங்க? ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படி எதுக்காக நம்ம தப்பு பண்ணாமையே நம்ம தலை குனிஞ்சிட்டு நின்னுட்டு இருக்கோம்? எப்பயுமே வந்து நம்ம தப்பு பண்ணவே மாட்டோம். ஆனா நம்ம தலை குனிஞ்சிட்டு நின்னுட்டு இருப்போம். ஆனா தப்பு பண்ணவங்களாம் வந்து தலை நிமிர்ந்து ரொம்ப ஃப்ரீயா நம்ம சொசைட்டில வந்து நடந்து போவாங்க. இது மட்டும் எப்படி நடக்குது? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கோவமே வராதா?
எப்ப வந்து ஒரு மினிஸ்டர் நம்ம கிட்ட வந்து எலெக்ஷன் டைம்ல மட்டும் நம்ம கிட்ட வந்து ஓட்டு கேட்க நம்ம கிட்ட வந்து கெஞ்சிட்டு நின்றுட்டு இருப்போம். அதே மினிஸ்டர் அடுத்த வாட்டி நம்ம ப்ராப்ளம் எடுத்துட்டு போனா அவங்க கிட்ட நம்ம ப்ராப்ளம் கேட்க டைம் இருக்காது. ஆனா இந்த மாதிரி பெரிய பெரிய பிசினஸ்மேன் பார்ட்டிஸ்க்கு போறதுக்கு, ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறதுக்கு அவங்க கிட்ட எப்பவுமே டைம் இருக்கும். நீங்க வந்து நீங்க வந்து டிராபிக் கான்ஸ்டபிள் வந்து உங்களுக்கு வந்து செலான் கட்டி வெட்டிட்டு இருப்பான், கொடுத்துட்டு இருப்பான், நீங்க ஹெல்மெட் போடலன்னு. பட் அதே டிராபிக் கான்ஸ்டபிள் வந்து பக்கத்து ஒரு பெரிய ஆளு ஒரு பெரிய வண்டியில போனா அவங்க செல்யூட் அடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இப்பெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கோவம் வராதா? ஏன் இப்படி நடக்குதுன்னு? உங்க மனசு உறுத்தாதா? நீங்க வந்து லைன்ல நின்னுட்டு இருக்கீங்க உங்க வேலை முடிக்கிறதுக்கு. பட் அதே லைனை பிரேக் பண்ணிட்டு ஒரு பெரிய ஆள் வந்து பின்னாடி வழியா போய் அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு நிமிஷத்துலயே அவன் வெளில விட்டு போயிடுவான். எனி பேங்கா இருக்கட்டும், என்னை கவர்மெண்ட் ஆஃபீஸா இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஏன் வந்து கோவம் வர மாட்டேங்குது? இதெல்லாம் தான் மாத்தணும். ஏன் வந்து இவ்ளோ நம்ம கேள்வி கேட்காம இவ்ளோ நம்ம அப்படியே நம்ம சைலன்ட்டா இருக்கோம்? இதெல்லாம் நம்ம மாத்தலன்னா, நம்ம என்ன சொல்றது? அப்புறமா மாத்துறது ரொம்ப கஷ்டம். இது எல்லாமே வந்து நம்பர்ஸ் கேம் தான். எப்ப வந்து ஒருத்தன் கேள்வி கேட்கும்போது அது மாறலையோ, 10 பேர் சேர்ந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பா மாறும். நம்ப யூனிட்டியா இருக்கணும். இதுதான் மறுபடியும் சொல்றாரு. நம்ப யூனிட்டியா இருக்கணும். நம்ப சேர்ந்து இருக்கணும். கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுவோம். கண்டிப்பா கஷ்டப்படுவோம். ஸ்டார்ட்டிங்ல. ஆனா போக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து நம்பளுக்கு சாதகமா தான் அந்த சிச்சுவேஷன் டர்ன் ஆகும். கிளியரா சொல்றாரு. ஆனா நம்ம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டவன் கூட நம்ம போய் சேர்ந்து நிக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு ஒரு தீர்ப்பு இல்ல நம்மளுக்கு ஒரு ரிப்ளை கிடைக்கும். சரி வாங்க இந்த அதானி பத்தி கன்டின்யூ பண்ணும்போது தர்மா போர்ட் ஒரிசால ஒரு போர்ட் நேம் வந்து தர்மா போர்ட். இந்த போர்ட்ட நீங்க பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டோட ஹிஸ்டரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியல் போர்ட் இன் இந்தியான்னு சொல்ல வராரு. ஏன்னா இதுல வந்து அடிக்கடி வந்து இதுல ரொம்ப பெரிய பெரிய இஷ்யூஸ் நடந்திருக்கு இந்த போர்ட்ல. அந்த போர்ட் பத்தி தான் இப்ப சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 1998ல ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. யாரு 2 கம்பெனி, எல்&டி கம்பெனியும் அண்ட் டாடா ஸ்டீல் கம்பெனி. 2 கம்பெனி வந்து ஒரு 50% 1998ல சைன் பண்ணாங்க. பட் எல்&டி பத்தி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். எல்&டி அம்பானி ஸ்லைட்ல முன்னாடி சொல்லியிருக்கேன். எல்&டி அம்பானி ஒரு பெரிய லெவல்ல வந்து அவங்க வந்து நம்ம கண்ட்ரியே வந்து அப்படியே உள்ள ஒரு என்ன சொல்றது டெர்மைட் மாதிரி உள்ள புழு பூச்சி மாதிரி நம்ம கண்ட்ரி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க இந்த 2 கம்பெனி எல்&டி அண்ட் அம்பானி. இதை பத்தி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நான் உங்க முன்னாடியே சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு ரொம்ப பெரிய கை இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் சம்டைம்ஸ் புரியாது. நான் வந்து ஒருத்த பத்தி பேசும்போது இன்னொருத்த பேர் வரும். இன்னொருத்த பத்தி பேசும்போது இன்னொருத்தன் பேர் வருது. இது வந்து எங்க போய் முடியுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா இதெல்லாம் கன்ஃபியூஷனை கிளியர் பண்ண நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன். வரப்போறது எல்லாமே நான் எழுத போறேன். சின்னதா இருக்கட்டும் இல்ல பெருசா இருக்கட்டும், வரப்போற எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ, ஏன்னா இப்ப அதானி பத்தி நம்ம தேடும்போது அம்பானி பத்தி வருது. அம்பானி பத்தி தேடும்போது அதானி பத்தி வருது. சோ இந்த 2 பேருமே வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வந்து இவங்க நம்மள வந்து ஏமாத்திருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஏமாத்திருக்காங்க. சோ எப்படி எனக்கு இன்ஃபர்மேஷன் வருதோ இன்வெஸ்டிகேஷன் அப்ப அது அப்படியே நான் போட போறேன். ஏன்னா நான் சின்னதா நினைக்கிற இன்ஃபர்மேஷன் மேபி பிற்காலத்துல ஒரு பெரிய க்ளூ இல்ல பெரிய ஒரு மிஸ்ட்ரிய சால்வ் பண்ணலாம். நான் பெருசா நினைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பிற்காலத்துல மேபி சின்ன இன்ஃபர்மேஷனா மாறலாம். சோ என்னோட தாட் ப்ராசஸ் இதுல போடாம வர எல்லா இன்ஃபர்மேஷன் நான் போட போறேன். அண்ட் லெட் வியூவர்ஸ் அந்த டைம்ல வரும்போது வியூவர்ஸ் டிசைட் பண்ணி அவங்களே பார்த்துக்கட்டும். எந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வேணுமோ எந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வேணாம்னு அவங்களே டிசைட் பண்ணிக்கட்டும். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த தர்மா போர்ட் பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த தர்மா போர்ட்டோட என்ன இஷ்யூன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். இந்த இஷ்யூ நீங்க பாத்தீங்கன்னா வந்து தர்மா போர்ட் அண்ட் அகேன்ஸ்ட் இங்க ஒரு பெரிய கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து டர்ட்டல்ஸ் பேர் வந்து வெசஸ் டாடா சன்ஸ். இந்த கோர்ட்லயே வந்து இதுதான் பேர் கொடுத்திருக்கு. அந்த கேஸ் பேரே வந்து டர்ட்டல்ஸ் வெசஸ் டாடா சன்ஸ். இது வந்து ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல வந்து இது ரொம்ப தீவிரமா இது வந்து என்வைரன்மெண்டலிஸ்ட் குரூப்ல வந்து இந்த கேஸ் எடுத்து வாதாடினாங்க. பட் அதுக்கப்புறம் அப்படியே சைலண்டா போயிடுச்சு. ஆனா அது ஏன் சைலண்டா போச்சுன்னு நம்ம பார்க்கலாம்னு சொல்றாரு. பட் நம்ம அந்த கேஸ்ல போறதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ரொம்ப ஜியோகிராபிக்கலா ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ட் இது. இந்த போர்ட் தர்மா போர்ட் ஒரிசாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ட். அந்த போர்ட் பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லியிருக்காரு. பட் அந்த கேஸ் பத்தி கூட கொஞ்சம் டீட்டெயில் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த என்வைரன்மெண்டல் ஆர்கனைசேஷன் யாரு வந்து இந்த கேஸ் போட்டாங்களோ அவங்க பேர் வந்து கிரீன் பீஸ்.
கேஸ் பேர் பாத்தீங்கன்னா அந்த டேர்ட்டில் வந்து நம்மளுக்கு தெரியும்ல, எல்லாருக்குமே தெரியும் டேர்ட்டில். பட் டேர்ட்டில் வந்து அந்த இடத்துல வந்து முட்டையிடும். ஸோ டேர்ட்டிலுக்கு அந்த அந்த ஒரு பீச்ல ஒரு பகுதியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த டேர்ட்டில்ஸ் வந்து முட்டையிடும். அது வந்து ஹேச்சிங் கிரவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்துட்டு போற டேர்ட்டில் பேர் வந்து ஆலிவ் ரிட்லி டேர்ட்டில் பேரு. அந்த கேஸ் பேர் வந்து சில பேருக்கு தமிழ் தெரியலன்னா டேர்ட்டில் வந்து ஆமை சொல்லிடுறேன். எல்லாருக்கும் தெரியும் சொல்ல முடியாது, அதனால சொல்லிடுறேன். ஓகே ஓகே. ஆமைனா நீர் ஆமை தானே டேர்ட்டில்? இல்ல ஆமைனாலே நீர் ஆமை தானா? ஓகே ஃபைன். ஸோ அந்த கேஸ் பேர் நீங்க பார்த்தீங்கன்னா டாடா அண்ட் சன் கேசஸ் வெர்சஸ் த டேர்ட்டில் கேஸ் பேரே வந்து டெல்லி ஹைகோர்ட்ல போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து 2014 இந்த இந்த போர்ட் வந்து அதானி டுக் ஓவர் பண்ணிடுச்சு. ஸோ 2014 வரைக்கும் இது வந்து அந்த டாடா சன்ஸ் அண்ட் எல்என்டி அண்டர்ல இருந்துச்சு. 2014க்கு அப்புறம் வந்து அதானி குரூப் டேக் ஓவர் பண்ணிச்சு. அதானி குரூப் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எக்கச்சக்கமான தப்பான விஷயங்க இல்ல போர்ட் அந்த போர்ட்ல இருந்து அதே தான் முந்த்ரா போர்ட்ல என்னென்ன பண்ணாங்களோ அதே வந்து இந்த தர்மா போர்ட்ல பண்ணி எக்கச்சக்கமான வந்து பொல்யூஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி கூட அப்புறமா சொல்றாரு. பட் இந்த போர்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒன்னொன்னா சொல்றாரு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி லெட் மீ எக்ஸ்பிளைன். The Dharma port is located between Haldia and Paradip ports. 2 போர்ட்டுக்கு நடுவுல இந்த போர்ட் இருக்கு. மினரல் பெல்ட்ல பாத்தீங்கன்னா ஒரிசா, ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அதுக்கு நடுவுல இருக்கு. கனெக்டட் வித் ரயில்வே லைன் நீங்க பாத்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம சென்னை வரைக்கும் ரயில்வே லைன் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து இன்டர்நேஷனல் ரூட்ல நீங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், மியான்மார், புரூனை, கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம் இந்த எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து இங்கேருந்து உங்களுக்கு வந்து ரூட் இருக்கு, உங்களுக்கு இன்டர்நேஷனல் ரூட் இருக்கு. ஸோ இந்த போர்ட் வந்து மறுபடியும் 2014 அப்புறம் எப்ப அதானி குரூப் இதை டேக் ஓவர் பண்ணிச்சோ அப்பத்துல இருந்து வந்து அவங்க தப்பான அந்த என்வாயரன்மெண்ட் சம்பந்தமா தப்பான காரியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போர்ட்டோட லேண்ட் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த இந்த டர்ட்டில்ஸ் இல்ல ஆமை வந்து போற இடம் அந்த இடத்துல போய் ஆக்கியபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து ஆமை வராம அந்த ஆமை வந்து முட்டையிடக்கு வருவாங்க. அந்த இடத்துக்கு வராம அதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொல்யூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே அந்த மேங்க்ரூவ்ஸ் அதையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லோக்கலா வில்லேஜஸ்க்கு என்னென்ன அவங்க வந்து முந்த்ரா போர்ட்ல பண்ணாங்களோ அதே இங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா மறுபடியும் இங்க இருக்க நியூஸ் வெளில எதுவுமே வராம அப்படியே சைலண்டா போயிட்டே இருந்துச்சு. இதை பத்தி இது ஆக்சுவலா இது வந்து ரொம்ப பெரிய ஏரியா. அந்த சைடு நான் போய் அவ்வளவா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில்லை. அந்த பக்கம் நான் போனதில்லை. ஸோ அதனால வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். இது வந்து சுஷாந்த் சொல்றாரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். இது கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த இந்த ஸ்பெஷலி இந்த தர்மா போர்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம முன்னாடி வைக்கிறதுக்கு. பட் இப்போதைக்கு இந்த தர்மா போர்ட் சம்பந்தமா எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வேணும்னா திலீப் ரேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஒரு ஃபேமஸ் பொலிட்டிஷியன், ஒன்லி பொலிட்டிஷியன் ஃப்ரம் ஒரிசா. அவர்கிட்ட போய் நம்ம கேட்டுக்கலாம். அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் 3 டிஃபரெண்ட் மினிஸ்ட்ரியில அவர் மெம்பரா இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்கேஸ் அவரை நம்ம பிடிக்க முடியலன்னா கூட ஒரிசாவோட சிஎம் நவீன் பட்நாயக் அவரும் வந்து நல்லவர். அவரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ அவர்கிட்ட போய் நம்ம இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம். 2-3 நாள் சொல்றாரு. ஸோ தட் அவர் போய் கேட்க போறாரு. ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் அவர் கண்டினியூ பண்ணணும், ஸ்பெஷலி ரிகார்டிங் தர்மா போர்ட். பட் அதெல்லாம் சைட்ல வச்சுட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த கௌதம் அதானி எப்படிப்பட்ட ஆளுன்னா அவன் எல்லாரையும் அவன் கைக்குள்ள வச்சுப்பான். ஒண்ணு கைக்குள்ள வச்சுப்பான், அவங்களோட சீக்ரெட் ஏதாவது அவன் தெரிஞ்சு வச்சுப்பான், இல்ல அவனை எப்படியாச்சும் பிளாக்மெயில் பண்ற மாதிரி அவங்கள வச்சுப்பான். ஸோ இந்த 3 விஷயத்துல ஏதாவது அவன் பண்ணி எல்லாரும் கைக்குள்ள வச்சுன்னு அவன் அவனோட வேலையை செய்வான். இதுதான் வந்து அவனோட மோடஸ் ஆஃப் ஆப்பரண்டி கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இதுதான் அது டோட்டலா இது வந்து நான் அப்படியே ரைட்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா பாக்குற எல்லா இன்சிடென்ட்ஸ் எடுத்து பார்த்தா இல்ல எல்லா செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தது இப்ப பார்த்ததெல்லாம் செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பார்த்தா இவன் இந்த மாதிரி ஆளா தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் மறுபடியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கணும் எப்படி வந்து அதானி அண்ட் தர்மா போர்ட் பத்தி இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். இப்ப கூட வந்து அந்த ஐபிஎல்லோட யாரு கப்பை வின் பண்ணாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்த அதானி குரூப் தான் எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்ல வின் பண்ணிருக்கு. ஸோ இப்ப கூட வந்து ஐபிஎல்ல வந்து நேர்மையான கேம் நம்புறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இது எப்படின்னு அவ்வளோ வந்து இது எவ்வளோ ஃபிக்ஸ்டு கேம்னா அவ்வளோ ஃபிக்ஸ்டு கேம். இதெல்லாம் வந்து லாஸ்ட் மினிட் பால்ல 6 அடிக்கிறது இல்ல லாஸ்ட் மினிட் பால்ல வந்து விக்கெட் எடுக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜ். எப்படி ஒரு படம் எடுக்கிறாங்களோ டைரக்டர் ப்ரொடியூசர் வச்சுட்டு அதே மாதிரி இந்த படம் எடுக்கிறாங்க. எப்படி நீங்க படம் பார்க்கும்போது நீங்க வந்து பாப்கார்ன் கூல்ட்ரிங்க் வாங்கி நீங்க படத்துக்கு தியேட்டர்ல செலவு பண்றீங்களோ அதே மாதிரி உங்களை வச்சு பெரிய லெவல்ல வந்து மக்களை வச்சு பெரிய லெவல் இது பிசினஸ் பண்றாங்க. இது
நம்மளுக்கு நம்ம முன்னாடி சும்மா வந்து காமிச்சிட்டு இது வந்து நிஜம் கேம் நம்ம நினைச்சிட்டு நம்ம விளையாடிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்காங்க மக்கள், சின்ன சின்ன பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ இது வந்து இட்ஸ் லைக் டோட்டல் குட் நியூஸ். ஆல்வேஸ் ட்ரூ இண்டியன் ஜி வந்தாலே ஒரு குட் நியூஸ் கொடுப்பாங்க. ஹாட் நியூஸ், சமீர் வாங்கரே ட்ரான்ஸ்ஃபர் டு சென்னை. தட்ஸ் ஆசம் நியூஸ் ட்ரூ இண்டியன் ஜி. சூப்பர் சூப்பர் சூப்பர். இனி இருக்கு சென்னையில இருக்கவங்களுக்கு, தமிழ்நாட்டுல. ஏன்னா சென்னை மட்டும் யாரும் ஒன்றும் கிளீன்லாம் கிடையாது. இங்க என்னென்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ இருக்கு எல்லாருக்கும். சூப்பர். நிஜமாவே இட்ஸ் அ வெரி சூப்பர் நியூஸ். நீங்க சொல்லுங்க. இது எப்படி இதை பாக்குறாங்கன்னு தெரியல. பட் இது எவ்வளவு வந்து திஸ் இஸ் கோன. ஆனா எந்த டிபார்ட்மெண்ட்ல கூட நம்ம ட்ரூ இண்டியன் எந்த டிபார்ட்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு? ஸ்டில் இட்ஸ் லைக் நார்கோட்டிக் பியூரோவா இல்ல ஐஆர்எஸ்ஆ சம்திங் அந்த மாதிரி ஏதாச்சும். பட் நார்கோட்டிக் பியூரோஸ் வந்தா இட்ஸ் a வெரி குட் மூவ்மெண்ட் பை சென்ட்ரல் ஏஜென்சி. மறுபடியும் நம்ம வந்து லைக் குட் ஆர் பேட் நல்லது பண்றாங்க. ஏன் சென்னைக்கு வந்தா நான் இவ்வளவு சந்தோஷப்படுறோம்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன்னா இந்த பாலிவுட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் சென்னை, டுவர்ட்ஸ் சவுத். அந்த ஃப்ளோ ஆஃப் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அதாவது அங்க காசு வரல. ஸோ எங்க காசு வருதோ அவங்க வந்து பிசினஸ் அங்க எடுத்துட்டு போறாங்க. அந்த புதுசா எடுத்துட்டு போற இடத்துல பிசினஸ் மறுபடியும் அடிச்சாங்கன்னா தே வில் பி ஹெல்ப்லெஸ். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த புண்ணியவான் இதை யோசிச்சு இந்த டிசிஷன் எடுத்தான்னு தெரியல. பட் ஆனா அவனுக்கு ஒரு கோடி நன்றி. ஐ மீன் டெஃபினெட்லி. பட் அகெயின் அவர் ஒரு நார்கோட்டிக் பியூரோஸ்ல போய் உட்கார்ந்தாருன்னா சூப்பரா சொல்வேன். இதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் hats off to the person who took this decision. But கரெக்டான பொசிஷன் தெரியணும். பட் anyhow if he's coming to Chennai அந்த பொசிஷன்ல தான் வருவாருன்னு நினைக்கிறேன். So let's hope for the same. Super true Indian G. I mean really it's really good, great, not good great. It's a very happy news. அது மட்டும் கூகுள் பண்ணி பாத்துக்கணும் அவர் எந்த பொசிஷன்ல வராருன்னு. பட் hats off. போனி கபூர் போனியா? அது மட்டும் இல்ல, ஆக்சுவலா வந்து நாங்க ஒரு படத்தோட இது ஸ்டார்டிங்ல பார்த்தோம். இந்த படம் தானே இப்போ அந்த உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட படம் தானே, அதுல கூட போனி கபூர் தான் ப்ரொடக்ஷன். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நீங்க வந்து ஒரு படம் பாத்தீங்கனாலே ஸ்டார்டிங்லேயே நீங்க பாருங்க யாரோட ப்ரொடக்ஷன் எல்லாமே. ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் பாய்காட் பாலிவுட் ஃபேஸஸ் இன் சவுத். ஸோ அவங்க எது வந்தாலும் எந்த படம் நடிச்சாலும் நம்ம பாய்காட் பண்ணணும். அப்பதான் புரியும் இங்க இருக்கிற மக்களுக்கும் நம்ம ஏன் வந்து இவங்களை எவ்வளவு பாய்காட் பண்றோம்னா நிறைய பேருக்கு தெரியுது. சில பேருக்கு வந்து இக்னோர் பண்றாங்க. அடப்போடா இவங்க எல்லாம் வந்து வேற வேலை இல்லைன்னு சொல்றாங்க. சில பேர் நினைக்கிறாங்க இது என்ன சொல்றது, சில பேர் வந்து அதை பத்தி கேர் பண்றது இல்ல. ஸோ இது நம்ம எதுக்காக இதை போராடுறோம், இங்க இருக்கிற இந்தியாவில இருக்கிற எல்லாரோட குழந்தைங்களுக்காக, ஃபியூச்சர் குழந்தைங்களுக்காக தான் நம்ம வந்து போராடுறோம்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ கடவுளா பார்த்து சமீர் வாங்கரே சார் நம்ம சென்னை நம்ம கூட கனெக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் விஜய்ஜி சொன்ன மாதிரி வந்து நார்கோட்டிக்ஸ்ல என்சிபி டிபார்ட்மெண்ட்ல அவர் வந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அவருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிற மாதிரி நம்ம வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் எப்பவுமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் ஹி ஹாஸ் ஃபுல் ஃப்ரீடம் அண்ட் ஹி செலிப்ரேட்டட் இன் சவுத் இந்தியா. எக்ஸாக்ட்லி, நம்ம எல்லாம் வந்து வேற ரேஞ்சில் அவரை செலிப்ரேட் பண்ணுவோம். அவரை வந்து கண்டிப்பா நம்ம ஷோக்கு வந்து கண்டிப்பா வாங்கரே சாரை கூப்பிடணும். டாக்ஸ் சர்வீஸ். ஓ டாக்ஸ் சர்வீஸா? நிறைய சினிமாக்காரங்களாம் டாக்ஸ் கட்டுறது இல்லைன்னு கேள்விப்பட்டோம். இப்ப கூட வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து மாட்டினாங்கன்னு நினைக்கிறேன், கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம்தான். எதுவா இருந்தானே, டாக்ஸா இருந்தானே இல்ல நார்கோட்டிக்ஸா இருந்தானே எல்லாமே நல்ல விஷயம்தான். ஓ மை காட். என்ன விஜய்ஜி? டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டாக்ஸஸ். ஓகே, எனிஹவ் இன்கம் டேக்ஸ் மோஸ்ட்லி கண்டிப்பா வந்து, ஏன்னா நீங்க என்ன வித்தாலும் அதை வந்து டாக்ஸா வந்து மாத்த போறீங்க, காசை தானே மாத்த போறீங்க. என்ன பிசினஸ் பண்ணாலும் அந்த காசை தானே மாத்த போறீங்க. அந்த காசை எங்க பதுக்கி வச்சுப்பீங்கன்னு நாங்க பாத்துக்கிறோம். எனி டிபார்ட்மெண்ட் அவரு வந்து அவரு சூப்பரா பண்ணுவார். நோ டவுட் அபவுட் தட் ஒன். அண்ட் டெஃபினெட்லி இப்போ வந்து சவுத்துக்கு வந்தே ஆகணும். ஏன்னா அகெயின் மறுபடியும் நான் சொன்னது அதுதான், இவங்கெல்லாம் தே ஆர் டர்னிங் டுவர்ட்ஸ் சவுத். சவுத்ல அவங்களை அடிச்சாலே போதும், மறுபடியும் திருப்பி ஓடுவாங்க மும்பைக்கு. இது வந்து ஐ டோன்ட் திங்க் வந்து இவங்க எல்லாம் ப்ராப்பரா அவரை யூஸ் பண்ணுவாங்க. அவரோட வழியில சூப்பரா பண்ணுவாரு. யாருக்கும் வந்து அவர் வந்து அடிப்படைய மாட்டார். ஸோ பாப்போம் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராருன்னு. சூப்பர். நாங்க சொன்ன போறோம் மருமகன் வாரா, பயமா இருக்கு, நெஞ்சில் நீதி. பயப்படாதீங்கம்மா. எனக்கு கரெக்டா புரியல நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னு. பாதி புரியுது எனக்கு. அங்க சென்னை போறோம். சென்னை வரீங்களா? ஓகே. ஒன்னும் பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. என்ன பயம், எதுக்கு பயப்படாதீங்க. க்ளோஸ் ஐட் ஆஃப் ஆப்
Kujliwal muffler wala arrested with evidence. உங்களுக்கு தெரியுதா யாருன்னு? குஜ்லிவால் மஃப்லர். ஓகே ஓகே ஓகே. டெல்லி. நைஸ் வெரி குட். பரவாயில்ல. ஓகே மஃப்லர் இப்போ புரியுது. உதயநிதி படம். ஆமா அந்த படத்துல வந்து போனி கபூர் தான் ப்ரொடக்ஷன். ஸோ கரெக்டா பார்த்துட்டுங்க. மினிஸ்டர் இன் டெல்லி ஆஃப் ஏஐபி அரெஸ்டட். ஓகே சூப்பர் ட்ரூ இண்டியன் ஜி. நல்ல நியூஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. நைட்டு வந்து அநேகமா விஜய்ஜி ஒரு லைவ் வருவார்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்துட்டு. ஸோ ஜெய் சுஷாந்த் ஜெய் ஜெகநாத் எல்லாரும் நல்ல பாசிட்டிவா எல்லாம் நடக்குது. சத்யேந்தர் ஜெயின் அரெஸ்டட் நெக்ஸ்ட் ஏபி. ஓகே அவர் பேர் வந்து குஜ்லிவால் வச்சிருக்காங்களா? ஓகே தென் மன்சிங் ஆஃப் பஞ்சாப். ஓகே ட்ரூ இண்டியன் ஜி. சூப்பர். கிரேட் நியூஸ். விஜய் வேற ஏதாவது சொல்லணுமா? நீங்க மியூட்ல இருக்கீங்க. அதேதான் மறுபடியும் சொல்றேன். கீப் ஸ்ப்ரெடிங் த அவேர்னஸ். இதுதான் நமக்கு தேவை. நம்ம வந்து we have to spread the awareness. We have to ask questions. சுஷாந்த் சொல்ற மாதிரியே let's ask questions, let's be united and let's keep fighting. இந்த மூணுத்தையும் நம்ம ஓடக்கூடாது. அண்ட் சேஞ்ச் கண்டிப்பா நடக்கும். அண்ட் டெஃபினெட்லி நடக்கும். நல்லதே நடக்கும். நேர்மையே ஜெயிக்கும். தர்மமே ஜெயிக்கும். ஸோ தேங்க்யூ மக்களே. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்கள் மெசேஜ் போடலன்னா உங்கள் பேர் நாங்கள் படிக்கலைன்னா மறுபடியும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபியூச்சரில் பார்க்க போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கீப் ஸ்ப்ரெடிங் த அவேர்னஸ், கீப் ஸ்ப்ரெடிங் த மெசேஜ். நன்றி, வணக்கம். சிஎம் நல்ல நியூஸ் சொல்லியிருக்காங்க. மை சன் மே கெட் ஆப்பர்ச்சுனிட்டி டு see சமீர் சார் பிகாஸ் he is related to tax department. கண்டிப்பா அவர் பார்ப்பாரு. அவரும் சமீர் சாரும் வந்து ரொம்ப டவுன் டு earth பர்சன் தான். ஸோ பிரச்சனையே இல்லை. அவர் எல்லாரையும் மீட் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஏதாவது நம்ம வந்து சுஷாந்த் பத்தி நிறைய நம்ம சவுத்துல வந்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, ரீச் ஆகுமான்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்கோம். டைரி ஏன் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்போ வந்து சுஷாந்த் மூலியமா நம்ம சமீர் சார் இங்க வந்திருக்காரு. அவர் மூலியமா நிறைய விஷயங்கள் வந்து இனி சவுத் மக்களுக்கு தெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு புயலே கலப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ சிஎம்மா உங்க மகனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. கண்டிப்பா அவர் வந்து ட்ரை பண்ண சொல்லுங்க, முயற்சி பண்ண சொல்லுங்க சமீர் சார் பார்க்கறதுக்கு. ஜெய்ஹிந்த், ஜெய் சுஷாந்த். தேங்க்யூ சோ மச் ஹரிஷ் அம்மா. ராதிகாஜி வணக்கம். தேங்க்யூ சோ மச். வாங்க. ரொம்ப ஹாப்பி எல்லாரையும் பார்த்தது. குட் நைட் ஆல். குட் நைட் எல்லாரும். நல்ல நியூஸ் ட்ரூ இண்டியன் ஜி சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா அப்படியே 4-5 நியூஸ் சொல்லியிருக்காங்க. அப்படியே சந்தோஷமா எல்லாரும் தூங்குங்க. நாளைக்கு திரும்பியும் வந்து நல்ல லைவ்ல சந்திக்கலாம். ஸோ ஜெய்ஹிந்த், ஜெய் பரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத், ஜெய் சாய்ராம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் குட் நைட் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத் அண்ட் ஜெய் சாய்ராம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Any warrior woman here interested to join politics from here? நீங்க தான் ஜாயின் பண்ண போறீங்களா ட்ரூ இண்டியன் ஜி? ஏன் வெறும் வாரியர் உமன் தானா? மென்லாம் கிடையாதா? நம்மளது மெஜாரிட்டி உமன்ல, அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. குட் நைட். தேங்க்யூ so much everyone.